வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் ரமேஷ், திருப்பூர் மாவட்டம். உங்களுடைய பரம்பரை சொத்துக்கு மதர் டாக்குமெண்ட் இல்லை, நாங்கள் எப்படி அதை சேல்ஸ் பண்ணுறது, இல்லை அதை எப்படி எங்களுக்குள்ள பார்ட்டிஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா? அதற்கான பட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டா யார் பேர்ல இருக்கோ அவருடைய வாரிசுதாரர்கள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து யாருக்கு வேணாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ள பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். இல்லை எங்ககிட்ட பத்திரமும் இல்லை பட்டாவும் இல்லை அப்படின்னா 1911 இருந்து எஸ்எல்ஆர் காப்பீஸ் டில் டேட் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதுல யார் பேர் வருதோ அவர்களுடைய வாரிசுதாரர்கள், எப்ப உங்க தாத்தா பேர் அது கண்டிப்பா வரும். நீங்க இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப உங்க தாத்தாவோ உங்களுடைய தந்தையா இருக்கலாம். நீங்க உங்களுடைய வாரிசுதாரர்களை வச்சு வாரிசு சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அதை சேல்ஸ் பண்ணிக்க முடியும். அதை உங்க பேருக்கு டாக்குமெண்டாவும் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணும்போது அது மூலப்பத்திரமா மாறிடும் உங்களுக்கு மதர் டாக்குமெண்டா. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரியணும்னா கமெண்ட்ல கொடுங்க. முடிந்தவரை உங்களுக்கு தகவலை தரேன்.